குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 25/3/2025 மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. குரோதி வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள். இன்றைக்கு ஏகாதசி திதி. அதாவது காலை 12:30 வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கு. அதற்கு பிறகு துவாதசி திதி வந்துடும். ஏகாதசி திதி 12:30 வரை, அதற்கு பிறகு துவாதசி திதி. அப்புறம் திருவோண நட்சத்திரம் 12:45 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம், சேஷம், தியாஜிதம், சித்தயோகம், சர்வ ஏகாதசி. இன்றைக்கு சர்வ ஏகாதசி. அதே மாதிரி திருவோண நம்ம இன்றைக்கு விஜயா ஏகாதசின்னு இதை சொல்லுவாங்க. திருவோண விரதம் சர்வ ஏகாதசி ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளார். இன்னைக்கு ரம்ஜான் 24 நாள் ஆகிப்போச்சு. சூரிய உதயம் 6:18, மீன நாளிகை 2:50, திதி ஏகாதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் ராகு சுக்கிரன் சூரியன். இந்த வருடத்தின் கடைசி மாதம், தமிழ் மாதத்தின் கடைசி மாதம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 8:15 to 9:15, மாலை 4:30 to 5:30. ஒவ்வொரு துன்பமும் ஒரு வழிகாட்டி, இதுவே நன்மையை தூண்டுகிறது. துன்பம் வருதேன்னு நாம் இது பண்ண வேணாம். கடவுள் நமக்கு அதில் ஒரு நல்லது கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நாம் நினைப்போம். துன்பம் வெயிலுக்கு போனால் தான் நிழலனோட அருமை தெரியும். அதனால தான் அதை கொடுத்து தான் கடவுள் நம்மளை சோதித்து நமக்கு நல்லது கொடுக்குறாரு. கடவுளோட கடாட்சகம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நாம் நினைத்து கொள்ளலாம். கௌரி நல்ல நேரம் 10 to 11, மாலை 7:30 to 8:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. சந்திராசிரமம் திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரமும் சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையிலே இருங்க. திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்துக்கு. ராசி பலன்: மேஷம் அன்பு, ரிஷபம் தனம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வெற்றி, சிம்மம் கவலை, கன்னி ஜெயம், துலாம் ஊக்கம், விருச்சிகம் அமைதி, தனுசு ஓய்வு, மகரம் மறதி, கும்பம் பரிசு, மீனம் நேசம். இன்றைக்கு எந்தெந்த ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னா, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம். இந்த ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு ஒன்றும் இது இல்லை. இதுதான் இன்றைய ராசி பலன். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான நாள். விடியற்காலை அந்த பிரம்ம முகூர்த்தம், அபிஜித் நேரத்தில். அபிஜித் நட்சத்திரம் என்பது பிரம்மாவின் நட்சத்திரம். அதனால தான் கோவில், பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லாதனால அதை ஆனால் அபிஜித் நட்சத்திரம் உண்டு. இன்று மதியம் கூட 11:15 12 அதை முடிச்சிட்டோன்னா அவ்வளோ நல்லது. நீங்கள் விளக்கேற்றுங்க. அபிஜித் நட்சத்திரம், அபிஜித் நேரத்தில் தான் ராமர் எல்லா கோவிலினோட கும்பாபிஷேகமே நடந்தது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அபிஜித் நேரம், அபிஜித் நட்சத்திரம். அதை நீங்கள் இன்னைக்கு பண்ணுங்கள். அதே மாதிரி பெருமாளுக்குரிய அந்த ஏகாதசி விரதத்தினோட சிறப்பை நான் சொல்லியிருக்கிறேன். 2-3 பதிவுக்கு முன்னாடி பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதையும் நீங்கள் இது பண்ணுங்கள். சொன்னதையே சொல்லி நான் உங்களை இது பண்ண விரும்பவில்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஏகாதசி திதி 11ஆம் நாள். விஜயா ஏகாதசி சிரவண விரதம். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த விரதம் ஏகாதசி திருவோண விரதம். அதனால் இன்றைக்கி நீங்கள் செவ்வாய்க்கிழமை, பூமிக்காரகன் செவ்வாயினோட இது. அப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்னங்க பொழுதுனிக்கும் நீங்கள் நான் சாமியே இல்லை,
நான் வந்து செய்யும் தொழிலே தெய்வம், வெற்றி நிச்சயம். அதனால் நான் காலையில் கூட ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். உடல் தூய்மை மன தூய்மையை வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம இருந்து நம் வேலையை பார்த்தாலே வெற்றி நிச்சயம். அது கொடுப்பாரு கடவுள் ஒன்று ஒன்றா தான் கொடுப்பாரு. ஒரு விளக்கே ஏற்றணும் அப்படின்னா கடையில் போய் எண்ணெய் வாங்கிட்டு திரி போட்டு விளக்கு அந்த நேரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நம்ம ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரம் என்று ஒன்று இருக்கிறது. வெளியில் போனோன்னா ஒன்று பால் வாங்கிட்டு வரணும்னா ஓடி போய் கடையில் வாங்கிட்டு வரணும். ஒன்றொன்றுக்கும் ஒரு நேரம். அதனால் அந்த கால நேரத்திற்காக நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் என்னோட இது. இன்னைக்கு பங்குனி மாதம் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், பங்குனி 11. அதாவது நான் பஞ்சாங்கத்தில் என்னென்ற கிரக நிலவரம் இருக்கிறது என்பதையும் நான் சொல்கின்றேன். மேஷத்தில் ஒன்றில், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய். ஏன்னா இதில் மாந்தியும் சந்திரனும் வர்றத நமக்கு தெரியுது. மிதுனத்தில் கடகத்தில் மாந்தி, கன்னியில் கேது, மகரத்தில் இன்றைக்கு சந்திரன். மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், ராகு. சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறாரு, புதனும் வக்கரமாக இருக்கின்றார்கள். அதனால் இதை நாம் இது பண்ணலாம். இன்றைக்கு ஏகாதசி இருக்கிறதுனால பெருமாளனோட இதை 2-3 சொல்லலாமா? கோமாதா காமதேனு தமிழ் வழிவ. கோமாதா வளர்த்து உலகத்தை காப்பும், காமதேனு வளர்த்து கவலையை போக்கும், ரிஷபம் காளைகளை வளர்த்து இடர்களை களைவோம், பசுபதை செய்வோருக்கு பாப விமோச்சனம் கிடையாது, தீராத வியாதியால் பேய்போல் அலைந்து திரிவோர், பசுபதை செய்வோரை எதிர்ப்போம், பாதுகாப்பு நம் நாட்டின் பாதுகாப்பு நம் வீட்டின் நாட்டின் கடமையாகும். பசுகளை தான் அத்தனை தெய்வங்களும் குடிகொண்டிருக்கிறது. அப்புறம் இன்றைக்கு அதே மாதிரி குழந்தைகளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், அமைதி காக்க வேண்டும். அது குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பதற்கு ஒரு இதுதான். அதனால் குழந்தைகளிடத்தில் நாம் எப்பொழுதும் அன்பு பாராட்டுவது என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. அர்ச்சனை சூரிய ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் 6 கிரக சேர்க்கையினோட இதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம ஒரு ஜாதகத்திலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் அந்த இதை கஷ்டப்படுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனால் முற்பகுதியில் அவர்கள் கஷ்டப்பட்டாலும் பிற்பகுதியில் மிகுந்த வளத்தோடு இருப்பாங்க. இது கிரக சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எதுவுமே இது பண்ணாமல் அப்படி இருக்கணுங்கிறது இல்லை. அது பிற்பகுதியில் முற்பகுதியில் கஷ்டப்பட்டாங்கன்னா கூட பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதெல்லாம் அதனோட கிரக சேர்க்கை. அப்புறம் 6 கிரக சேர்க்கை என்பது மக்கள் கூடுகின்ற இடம். அதாவது குரு அந்த மீனத்தில் இருப்பதா அது குருஸ்தானம். அவர் குரு ஆட்சியாக இருக்கின்ற இடத்தில் அங்கே ஜலராசி, உபயராசி. அதனால் பிராமணர்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஜாக்கிரதையாக இருங்க. இன்னும் வேணால் இறை சிந்தனையில் நம்ம இருந்தோன்னாவே போதுமானது. அதனால் தொலைதூர பயணத்தை தவிர்க்க வேண்டும். சூரிய கிரகணத்தோடு வருகின்ற அந்த சனி பெயர்ச்சி என்பது நம் நாட்டில் சூரிய கிரகணம் இல்லை, ஐரோப்பா, அண்டார்டிகா அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஏன்னா தனுசில் 6 கிரகம் சேர்கின்ற பொழுது கோவிட் வந்தது. அதை போல் இது வருமா அப்படின்றது அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நாம் இடம் பெயர்கின்ற அந்த ஒரு இதுவும் நடக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். மக்கள் கூடுகின்ற அந்த இடத்திற்கு ஏதோ ஒன்று சிறு இது நடக்கும். அது இயற்கை. இது பொது இதுதான். அதனால் நாம் அமைதி காத்து ஒரு இது செய்து நாம் இறை வழிபாட்டில் இருப்போம். வெற்றி நிச்சயம்.
இலந்தை மரத்தின் இலையை மைய அரைத்து காயத்தின் மீது போட்டு வர வெட்டுக்காயம் குணமாகும். தினமும் காலை சாப்பிடுவதற்கு முன் சிறிய நங்கைன்னு என்ன போட்டுக்கோங்க, அது எனக்கு ஒன்றும் புரியல. அருகம்புல் சாறு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நம்ம எல்லாமே ஒரு அளவோடையும் நம்ம ஒரு இதுவாக இருந்தோம்னாவே ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் ஓகே, ரொம்ப லேட் ஆகி போச்சு. இன்னைக்கு வேறு ஏதாவது ஒன்று இன்னைக்கு சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்மளால் சொல்ல முடியல. ஓகேங்க. நாளைக்கு புது பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிறத ஒரு இதை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா 2025 அதாவது தமிழ் வருட பிறப்பு சித்திரை 1ஆம் தேதி அந்த ஒரு புது வருடம் என்னென்ன ஆச்சு என்ன இதுங்கிறத நான் அது சொல்கிறேன். அதே மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி புது கணக்கு எழுதுறது எப்பொழுது என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ டைம் ஆகிப்போச்சு, அதையெல்லாம் சொல்லணும்னு தான் வந்தேன். அதனால் இன்றைக்கு நான் அதை சொல்ல முடியல. இன்றைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். போய் வீட்லேயே நீங்கள் பண்ணுங்கள். துளசி முடிஞ்சால் வாங்கி கொடுங்க, இல்லை தரிசனம் மட்டும் பண்ணுங்கள். வீட்டிலையே நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் செய்யுங்க. காலையில் எழுந்தவுடன் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்து நாம் இறை சிந்தனையில் இருந்து செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைத்திருந்தாலே வெற்றி நிச்சயம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய சொல்லணும்னு அதுக்கு டைம் இது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னைக்கு ரூமில் இருந்து எடுத்தேன். அவர் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. சரி, அவரை ஏன் தொந்தரவு பண்ணணும் நீங்கள்